நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பார், நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியில வரவே கூடாது. எப்ப நீ உண்மையை சொல்றியோ அது வரைக்கும் இங்கேயே கடா. அத்தை, அம்மா, சீதா, சீதா, ஏய், இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நம்ம நினைச்ச மாதிரி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன் அழுதுட்டு இருக்க? அக்கா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல. இந்த வீட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் நான் கேட்டவள ஆயிட்டேன். இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. என்னடி இப்படி பேசுற? நீ வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக தானே நான் இவ்வளவோ செஞ்சேன். அக்கா, ஏய், நீ தானே சொன்ன இந்த வீட்டை விட்டு போகணும்னு. அதனால தானே நானும் அம்மாவும் இவ்வளவு பாடுபடுறோம். இங்க பாரு, அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. ஏன் அத்தை, உங்க அத்தை, பாட்டி இவங்க எல்லாரும் முன்னாடியும் இப்ப நீ கெட்டவள ஆயிட்ட. இப்ப இந்த விஷயம் ராமுக்கு தெரிஞ்சா உன்னை சுத்தமா பிடிக்காது. இதுக்கு மேல இந்த வீட்ல உன்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? இப்போ உன் ஆசை நிறைவேறிடுச்சு. அதனால நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. அக்கா, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு இன்னும் தைரியம் வரலக்கா. நான் இந்த வீட்டை விட்டு போறது ஒரு விதத்துல இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. ஏய், நீ இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தாதான் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும்.
நீ இந்த வீட்டை விட்டு போனா ராம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஏன் சீதா, ராம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? அதானே உன் ஆசை. நான் இந்த வீட்டை விட்டு போனா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா? சொல்லுங்க அக்கா. என் புருஷனும் சந்தோஷமா இருப்பாரா? எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சீதா, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நான் உன் அக்கா. நீ நல்லா இருக்கணும்னு நான் தானே நினைக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. அக்கா, சுமித்ரா அத்தை, பாட்டி, இவங்கெல்லாம் நான் போறதுக்கு சம்மதிப்பாங்களா? அப்படின்னா அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் போலான்னு இருக்கியா? நீ என்னவோ பண்ணு. இந்த வீட்டோட மானம், உன் புருஷனோட மானம் எல்லாம் போகட்டும். இங்க பாரு சீதா, சும்மா சும்மா யோசனை பண்ணிட்டு இருக்காத. இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்க பாரு. அதுக்கு மேல உன் இஷ்டம். சரி, நான் போறேன். நான் இங்க இருக்கிறத பார்த்தா உன் அத்தை என்ன வறுத்து எடுத்துருவாங்க. நீ சீக்கிரமா வீட்டை விட்டு போறதுக்கு வழிய பாரு. அதுதான் உன் புருஷனுக்கும் நிம்மதி, உனக்கும் நல்லது. உன்னால தாண்டி என் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா தாண்டி எனக்கு நிம்மதியே. நீ இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தாதான் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். நீ இந்த வீட்டை விட்டு போனா ராம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ராம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? அதானே உன் ஆசை. சுமித்ரா, சீதா ரொம்ப நல்லவ. அவளால எந்த தப்பும் செய்ய முடியாது, அவ செய்யவும் மாட்டா. ஏன்னா அவ குணம் அப்படி. அவ போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வாளா? அதான் எனக்கும் தெரியல அத்தை. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டா எதுவும் பேச மாட்டேன்றா. அவ மனசுல ஏதோ குறை இருக்கு, ஏதோ பயம் இருக்கு. அதை யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளே வச்சிருக்கா. அது சரி அத்தை. ஆனா சித்ராவை கோவம் வரும்படியாவே நடந்துக்கிறாளே, அவ தெரிஞ்சு நடந்துக்கிறாளா தெரியாம நடந்துக்கிறாளான்னு ஒண்ணுமே புரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, பிரியாக்கா சொன்னதுதான் சரி. நான் இந்த வீட்டை விட்டு போனா
எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஐயோ, தரையில கண்ணாடி துண்டா கிடக்குதே. தெரியாம யாராவது கால் வச்சுட்டா என்ன ஆகுறது? பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. இனிமே நீ முன்னாடி வரக்கூடாது, என் கண்ணில் படக்கூடாது. உன்னை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சித்திரவதையா இருக்கு. நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிறது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். திருடி. என்னால உங்க சந்தோஷம் கெட வேண்டாம். நான் இந்த வீட்டு விட்டு போறேன். சீதா மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தப்பு மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டு தான் இருக்கும். சீதாவுக்கிட்ட 4 வார்த்தை பேசலான்னா சித்ரா விட மாட்டேன்றா. சீதா இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கத்த. சுமித்ரா, நான் வயசானவ.
எல்லாத்துக்கும் சண்டை போடுற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்ல. நீதான் சுமித்ரா எப்படியாவது சீதாவுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் அத்தை. கடவுளே, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து தினமும் பூஜை பண்றேன். ஆனா இனிமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டே போறேன். குடும்பம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? குடும்பம் நடத்துறதுனா அவ்வளவு சாதாரண விஷயமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குடும்பம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? குடும்பம் நடத்துறதுனா அவ்வளவு சாதாரண விஷயமா? நீ மருமகளா வந்திருக்கிற இதே வீட்டுக்கு தான் நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மருமகளா வந்தேன். எல்லா குடும்பத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக யாரும் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறதில்ல. இது வரைக்கும் இந்த குங்குமச்சிமிழ நான் என் 2 மருமகளுக்கு கூட கொடுக்கல. ஆனா இதை இப்போ நான் உனக்கு தான் தர்றேன். இல்ல, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு போனா எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு மோசம் பண்ண மாதிரி ஆயிடும். நான் போக கூடாது. நான் போனா இந்த வீட்டோட மரியாதை போயிடும். ஐயோ, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க. உன்னோட பேச்சு, உன்னோட வேஷம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. இப்ப நீ இந்த ரூமை விட்டு போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்னை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சித்திரவதையா இருக்கு. எல்லா புருஷன்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்காக புருஷனே வேண்டான்னு சொல்லிடுறதா? நீ இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தாதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும்.
இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு யோகிதை இல்ல. எங்க அண்ணன் வனிதாவை தான் காதலிச்சாரு. உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சித்திரவதையா இருக்கு. எங்கேயோ வேலைக்காரி மாதிரி இருந்த ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பாரு, என்னோட தப்புதான். அதுக்கு நீங்க இந்த வீட்டை விட்டே போகணும். நாம 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். திருடி. வேண்டாம், நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். அவருக்கு என்ன பிடிக்கல. என்னால அவருக்கு சந்தோஷமே இல்லை. அவரு சந்தோஷமா இருக்கணும்னா நான் போறதுதான் சரி. யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ வேண்டாம்.